வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம சொல்லும் பொருளும் அதை பத்தி தான் பார்க்க போறோம். சொல்லும் பொருளும் எவ்வளவு மனிதன் வாழ்வில் முக்கியம் அப்படிங்கிறது, ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு சக்தி இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் உள்ளொளி தீயாகி உடலை கெடுத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்போது நம்ம வாக்கில் எவ்வளவு இனிமை இருக்கணும் அப்படிங்கிறது இதை பாரதி அழகாக சொல்வார். மனதில் இனிமை உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நம்மளோட வார்த்தை அங்கே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, இதை ஒரு பழமொழி கூட உண்டு, ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் அப்படின்னு. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு இனிமையாக இருக்கோ அவ்வளவு நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்கும். நாம் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம், மனிதனை ஆயுதமே இல்லாமல் வேரோட வெட்டி சாய்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது மனிதனுடைய நாக்கு தான். வார்த்தைகள், அந்த வார்த்தைகளால் சொற்களால் எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ. எவ்வளவோ பெரிய மனிதர்களாக இருந்தாலும் சொற்களுக்கு அஞ்சுறவங்க அதே பேர். ஏன்னா அந்த வார்த்தை, நாம் பேசக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, ஒருத்தவங்களை கடும் சொற்கள் சொல்லிட்டோம் அப்படின்னா அது நம்மளால் மாற்றவே முடியாது. இதுவே நீங்கள் என்னதான் நம்ம இனிமையாக பேசியிருந்தாலும் கூட ஒரு கடும் சொற்களுக்கு அந்த அத்தனை இனிமை சொற்களும் அங்கே காணாமல் போயிடும். எத்தனையோ நாள் கழித்து பார்த்தா கூட அவங்கள பார்த்த உடனே இவங்க இந்த சொல்லிட்டாங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க. நாம் வாழ்க்கையில் மாற்ற முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா ரெண்டு. ஒன்று நேரம், இன்னொன்று சொற்கள். இப்போ நாம் என்ன முயற்சி பண்ணாலும் நாம் பேசின ஒரு சொற்களை நம்மளால் திருப்பி எடுக்கவே முடியாது. அப்போது நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், எண்ணம், சொல், செயல், மூணுலேயுமே மற்றவர்களுக்கு நலம் தரக்கூடிய விஷயங்களாக நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்க முடியுமா? நினச்சா நிச்சயமாக வாழ்க்கையில் நலமாக இருக்கலாம். இதை ஒரு அழகான கதை மூலியமாக நான் சொல்கிறேன். ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூலில் ஆனுவல் டே நடக்குது. அப்போது நிறைய நாடகங்கள் போடுறாங்க. அதில் ஒரு இயேசு கிறிஸ்து பிறந்த நாடகத்தையும் போடுறாங்க. அப்போது எல்லாரும் அதில் ரிஹர்சல் பார்த்துட்ருக்காங்க. அப்போது அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையன் படிப்பே ஏறலை. எல்லாரும் அந்த பையனை ஒதுக்குறாங்க. சரியான முறையில் படிக்கலை அப்படிங்கிறதுனால கூட படிக்கிற மாணவர்கள் கூட அவனை தள்ளி வைக்கிறாங்க. இதை பார்க்குற ஒரு டீச்சர், இதை எப்படியாவது அந்த பசங்க கூட அந்த பையனை சேர்த்து விடணும், இது மூலியமாவது அவனுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அதனால் அந்த நாடகத்தில் அந்த மாதாவும் சூசையப்பரும் இங்கே இடம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு இடமா கேட்டுகிட்டே வருவாங்க. அப்போ ஒரு இடத்துல இடம் இருக்கான்னு கேட்கும்போது இந்த பையன் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். அது ஒரு சின்ன ரோல் அப்படிங்கிறதுனால அவன் செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் கூட இருக்கிற ஆசிரியர்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த பையன் சரியாக படிக்க மாட்டான், இவனை போய் இதில் சேர்க்குறீங்களே, அது ஏதாவது பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படின்னு. இல்லை, மற்ற பசங்களோட அந்த பையன் சேரணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன ரோலாவது நம்ம கொடுப்போம் அப்படின்னு அந்த டீச்சர் சொல்கிறாங்க. சரின்னு எல்லாம் ஒத்திக்க பார்க்குறாங்க. இந்த பையனுக்கும் இதை சொல்லி கொடுக்குறாங்க. இங்கே இடமில்லைன்னு நீ சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் கேட்கும்போது அப்படின்னு. அந்த பையன் தினமும் இங்கே இடமில்லைன்னு போகும் வர இடமெல்லாம் அந்த ஒரு வார்த்தையை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கான். அந்த ஆனுவல் டேவும் வருது, இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த மாதாவும் சூசையப்பரும் நின்று இந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, இங்கே இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க, நாங்கள் தங்கலாமான்னு. அப்போது அந்த பையன் இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஆனால் அந்த பையன் சொல்லலை, அப்படியே நிற்கிறான். எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா இந்த பையன் ஒன்றும் பேசாமல் இருக்கிறானே அப்படின்னு. திரும்பவும் இடம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போவும் அவன் அமைதியாக இருக்கான், கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறான். அப்போது அவங்க மற்ற டீச்சரெல்லாம் இந்த டீச்சரை பார்க்குறாங்க, நாங்கள் அப்போவே சொன்னோம் இல்லையா அப்படின்னு பார்வையாலே கேட்குறாங்க. இந்த டீச்சர் அங்கே இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க, இடமில்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த பையன் கொஞ்ச நேரம் கண் கலங்கி நின்றுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறான், இங்கே இடம் இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய இடம் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே எல்லாரும் அப்படியே நிசப்தமாக ஆயிட்டாங்க. அது வரைக்கும் அந்த பையனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே இருந்த மற்ற பசங்க, அவங்க வந்திருந்தவங்க எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தவங்க அத்தனை பேரும் அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கல. இடமில்லைன்னு மட்டும்தான் சொல்லணும். ஆனால் அவன் அடுத்ததாக எவ்வளவு இனிமையான வார்த்தையை சொன்னான், இங்கே இடம் இல்லை, என் வீட்டில் நிறைய இடம் இருக்குது வாங்க அப்படின்னு. ரொம்ப கொஞ்ச நேரம் கழித்து அத்தனை பெரிய கரவொலி, அவ்வளோ மகிழ்ச்சியாக எல்லாரும் கைத்தட்டினாங்க. அந்த பையனோட அந்த மனம், அவன் வாக்கில் ஏற்பட்ட அந்த இனிமையான சொற்கள் எவ்வளவு, அதான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த குழந்தை இடம் இல்லைன்னு சொல்லி அவங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுது. இந்த இனிமை எல்லாருக்கும் வருது அப்படின்னா நாமெல்லாம் அதை கொஞ்சம் யோசிக்கணும். வார்த்தைகளை நாம் அள்ளி வீசிடுவோம்.
அதுக்கப்புறம் நம்ம திருப்பி எடுக்க முடியுமா? என்ன யோசித்தாலும் மற்றவர் மனதை காயப்படுத்தின எண்ணத்தால் நம்மளால் மாற்றவே முடியாது. வள்ளுவர் அழகாக சொல்லுவார், தீனார் சுட்டப்புண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு அப்படின்னு. அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் நாம் பேசும்போது வார்த்தைகளை தங்கமாக பயன்படுத்தணும்னு கிருஷ்ணர் சொல்வார். அதாவது பேசிய வார்த்தைகள் வெள்ளியாகவும் பேசாத வார்த்தைகள் தங்கமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் மூலயமா 4 உள்ளங்கள் நல்ல மகிழ்ச்சி ஆகணும். ஆனால் அதை விடுத்து நம்ம எப்போ பேச ஆரம்பித்தாலும் 4 பேரை காயப்படுத்துகிற மாதிரி நம்ம பேசக்கூடாது. நமக்கு தெரியாமலே உதிரக்கூடிய ஒரு வார்த்தை எத்தனையோ பேரோட வாழ்க்கையே வீணாக்கிடும். அப்போது அந்த வார்த்தைகளில் எவ்வளவு இது இருக்குன்னு, பேசுகிற வார்த்தைகளுக்கு அத்தனை மதிப்பும் மரியாதையும் உண்டு. இதுவே பேசாத வார்த்தைகளை எப்படி இருக்கும், பேசுனா எப்படி இருக்கும்னு ஒரு அழகான கதை மூலயமா நான் சொல்கிறேன். ஒரு வசதியான ஒரு வீடு, அங்கே பண்ணையார் ஒருத்தர் இருக்கார். அப்போது அந்த பண்ணையார் வாசலில் உட்காந்துருக்காரு. அப்போது ஒரு மீன் எடுத்துக்கிட்டு ஒரு மீனவர் வராரு. ஐயா, இது ரொம்ப நல்ல மீன், அதிசயமான மீன், இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த மீனை பார்த்தோன்னே இவரும் பெருசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பொற்காசு கொடுக்குறாரு. உடனே அவங்க மனைவி உள்ளேருந்து வந்து, இது என்ன பெரிய அதிசயம் அந்த மீன், இதுக்காக போய் பொற்காசு கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. வாங்குங்க திருப்பி அப்படின்னு. உடனே பண்ணையார் சொல்கிறார், வியாபாரம் பண்ணி வாங்கிட்டதை திரும்பி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். உடனே இவங்க கேட்குறாங்க, சரி நீங்கள் அப்படி நேரடியாக கேட்க வேண்டாம், இந்த மீன் ஆணா பொண்ணான்னு கேளுங்க, ஆணுன்னு சொன்னால் பெண்ணு வேணும்னு கேளுங்க, பெண்ணுன்னு சொன்னால் ஆண் வேணும்னு கேளுங்க, அப்போ அவன் திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த மீனை வந்துட்டு அதை கேட்குறாங்க. மீனவர்கள் இல்லையா, அவர் சொல்கிறாரு, இது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அதிசயமான மீன், அதனால தான் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டவுடனே இந்த பண்ணையார் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு திரும்பி ஒரு பொற்காசை கொடுக்குறாரு. அவங்க மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இவன் என்ன இது திரும்பி வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நிற்கும்போது அந்த காசு உருண்டு ஓடினோடனே இந்த மீனவர் போய் அதை அவசரமாக எடுக்கிறார். அப்போ அந்த பண்ணையரோட மனைவி சொல்கிறாங்க, எவ்வளோ பேராசை பாருங்கள், 2 காசை வாங்கிட்டு அதை ஒரு காசு உருண்டு ஓடனே எடுக்கிறான் அப்படின்னு. அதுக்கு அந்த மீனவர் ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னார். அம்மா, இது செல்வம், மகாலட்சுமி, இதை நான் எடுக்கணும், இதுக்கு உண்டான மதிப்பை கொடுக்கணுன்னு தான் நான் எடுத்தேன் அப்படின்னு. இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பண்ணையார் வந்து மறுபடியும் ஒரு பொற்காசை கொடுக்குறார். இதுக்கப்புறம் அந்த அம்மா பேசுவாங்களா? நிச்சயமாக பேச முடியாது. ஏன்னா ஏதாவது வாயை திறந்தாலே திரும்பி பொற்காசுகள் வீணாகுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அமைதியாயிட்டாங்க. அப்போது நாம் சொல் பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்குது, நாம் பேசக்கூடிய இடம்னு இருக்குது. இந்த மாதிரி பேசி வாயை கொடுத்துட்டு நாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும், நாசுக்கான முறையில் நல்ல வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாதான் அங்கே நமக்கு நல்லது கிடைக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒவ்வொரு செயல்லையும் ஒவ்வொரு எண்ணத்துலேயும் சொல்லிலையும் தூய்மையாம் விளைவு தரும் சொற்கள் அனைத்தும் வாய்மையாம் அவை வாழ்வை வளம் காத்து சிறப்பளிக்கும்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்போது எண்ணம், பொருள், சொல், செயல் இதுவும் எல்லாத்துலேயும் இனிமை காக்கணும். நல்ல சொற்களையே பேசுவோம், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம், மனதிலும் உடலிலும் இனிமை காண்போம். இன்றைக்கி நாம் சொல்லும் பொருளும் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் வரும் நாட்களில் நிறைய தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.